தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழன் அகதியாக போகிறான். தமிழ்நாட்டில் தமிழன் அகதியாக போகிறான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இலங்கையிலிருந்து தமிழன் விரட்டப்பட்டான். பர்மாவிலிருந்து தமிழன் விரட்டப்பட்டான். மும்பையிலிருந்து தமிழன் விரட்டப்பட்டான். மணிப்பூரிலிருந்து தமிழன் விரட்டப்பட்டான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, தமிழ்நாட்டிலிருந்தே தமிழன் விரட்டப்படுவான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, தமிழ்நாட்டிலிருந்தே தமிழன் விரட்டப்படுவான். தமிழ்நாட்டிலேயே ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகள் எல்லாமே வட மாநிலத்தவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. தமிழர்கள் பூரா அங்கே சிறுபான்மையினராக தான் இருக்காங்க. இன்றைக்கி வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் புற்றீசல் போல் பெருகிட்டு வர்றாங்க. திருவண்ணாமலை ஆந்திராவோட ஒரு மாவட்டம் போல் மாறிப்போச்சு. இன்றைக்கி ஈரோடு, கோயம்புத்தூர் இதெல்லாம் ஒரிசா, பீகாரோட ஒரு பகுதி மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் முழுமையாக அந்த பகுதிகள் பூரா ஒரிசா, பீகார்காரங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோட்டில் பேருந்துகளில் பயணம் செஞ்சாலே 100க்கு 90 பேர் பீகாரிகள் தான், வட மாநிலத்தை சார்ந்தவங்க தான். அதனால் இன்றைக்கி வட மாநிலத்தவர்கள் புற்றீசல் போல் தமிழ்நாட்டில் பெருகிட்டு வர்றாங்க. இதோட ஆபத்து உங்களுக்கு தெரியலை. இலங்கையிலேருந்து தமிழை ஒரு காலத்தில் விரட்டப்பட்டான், பர்மாலேருந்து விரட்டப்பட்டான், சிங்கப்பூர்லேருந்து விரட்டப்பட்டான், மலையாலேருந்து விரட்டப்பட்டான், மணிப்பூர்லேருந்து விரட்டப்பட்டான், மும்பையிலேருந்து விரட்டப்பட்டான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, தமிழ்நாட்டிலேருந்தே தமிழை விரட்டப்படுவான். தமிழர்கள் சுதாரிக்கணும். வட மாநிலத்தவர்களை உள்ளே விடக்கூடாது. வட மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. வட மாநிலத்தவர்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள வீடு கொடுத்து, அவங்களுக்கு வேலை கொடுத்து, ஓட்டுரிமை கொடுத்து, ரேஷன் பொருள்லாம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சிங்கன்னா உங்களை வெளியேற்றிடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்தே நீங்கள் அகதியாக வெளி மாநிலத்துக்கு தான் பொழைப்பு தேடி குடும்பத்தோடு ஓடணும். பார்த்துக்கோங்க.